இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வார்த்தைக்கு மித்ரா அவ்வளவு மதிப்பு கொடுப்பான். இந்த உலகத்தையே எதிர்த்தாலும் சரி, மித்ரா எனக்காக நான் வர சொன்ன இடத்துக்கு வருவான். அப்படி இருக்கும் போது இந்த பூஜைக்காக அவங்களுக்கு தெரியாம வரமாட்டானா என்ன? சரி, அதையும் பார்க்கலாம். தினமும் வேண்டான்னு சொன்னாலும் நிலா வந்துரும். இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இன்னும் ஆளையே காணும். என்ன எல்லாரும் நிலாவை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா அண்ணா, என்னதான் எதிர்பார்த்தாலும் நிலா மட்டும் வரவே இல்லை. ஐயோ மென்டல், உனக்குலாம் அறிவுங்கிறதே இல்லையா? நிலா தான் ஆல்ரெடி இங்க வந்தாச்சே, என்ன நீ இன்னும் தெரியலன்னு சொல்ற? நிலா வந்துருச்சா? எங்க யார் கண்ணுக்குமே தெரியல, உனக்கு மட்டும் எப்படா தெரியுது? கண்ணு முன்னாடியே என்ன வச்சுக்கிட்டு நிலா எங்க இருக்கு நிலா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களே பாட்டி. என்னது, நீ நிலாவா? அந்த நிலா பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் கூட நீ ஆக முடியாது. பாருங்க அண்ணி, நிலா மாதிரி அழகா இருக்கு, என்ன யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லுங்களேன், அந்த நிலாவே வந்தாலும் ஏன் முன்னாடி வெளிச்சத்தை இழந்துருவோன்னு. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே அதை தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். வைரம் பக்கத்திலே இருந்தாலும் யாரும் எப்பவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்கேயோ தூரமா இருக்கிற ஒரு கல்லை பார்த்து ஐயோ பளபளன்னு இருக்கேன்னு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் என்னோட அருமை என்னங்கிறது எல்லாருக்கும் புரியும். மனிஷா, மித்ரா வந்துட்டியா? உனக்காக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்னோட கையால இங்க நான் தான் முதல்ல விரதத்தை முடிக்கணும். லக்ஷ்மியை விட முதல்ல நான் தான் நிலாவை பார்த்து உன்னை பார்க்கணும். சரி சரி, நான் தான் வந்துட்டேன்ல, செய்ய வேண்டியது சீக்கிரம் செய். அங்க அம்மா எல்லாம் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வாட் இஸ் திஸ் மித்ரா? இந்த பூஜையும் கூட கொஞ்சம் நிம்மதியா பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்காதா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ மனிஷா. நான் 2 இடத்துலயும் மேனேஜ் பண்ணணும். இந்த பூஜை முடியற வரைக்கும் அங்கிருந்து நகரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மாம். ஆனா நான் எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்திருக்கேன். அத கூட நீ புரிஞ்சுக்கலனா எப்படி? மனிஷா, மித்ரா உனக்காக தான் இங்க வந்திருக்காரு. அத நீ புரிஞ்சுக்காம இப்படி குறை சொல்லிட்டு இருந்தா எப்படி? முதல்ல ஆக வேண்டியதை பாரு. ஓகே மாம், நீ என்ன காதலிக்கிற, என் வார்த்தைய மதிக்கிறேன்னு சொல்றது எல்லாமே எல்லாம் எல்லாம் போய்தான். நீ இதெல்லாம் பண்றத பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? லக்ஷ்மி தான் உனக்கு எப்பவும் ஃபர்ஸ்ட், நான் எப்பவும் உனக்கு செகண்ட் ஆப்ஷன் மாதிரி தான் தோணுது. மனிஷா, ப்ளீஸ் டோன்ட் டாக் லைக் தட். வேற எப்படி பேசணும்னு சொல்ற மித்ரா? நீ செய்யற ஒவ்வொரு காரியமும், அதோட நீ நடந்துக்கிற விதமும், நீ அந்த லக்ஷ்மி கொடுக்கிற மதிப்பு எல்லாம், இது எல்லாம் என்ன கேள்வி கேக்குது மித்ரா. மித்ராக்கு நீ யாருன்னு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியல. திரும்ப திரும்ப எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத நிலைமைய நீ தான் உருவாக்கிட்டு இருக்க. போதும் மித்ரா, போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. என் முன்னாடி நானே தலை குனிஞ்சு நிக்கிற நிலைமை திரும்ப திரும்ப உன்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்னையே வெறுக்கிற நிலைமையும் உன்னாலதான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமே இந்த மாதிரி சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் நான் ஃபேஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். குட் பை. மாம், வாங்க போலாம். மனிஷா, மனிஷா ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஆண்டி, ஆண்டி ப்ளீஸ், நீங்களாவது மனிஷா கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். மனிஷாவை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும் மித்ரா. அவ ஒரு தடவை பிடிவாதம் பிடிச்சிட்டானா அது அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டா. ஒரு தடவை அவ முடிவு பண்ணிட்டானா அந்த முடிவுல இருந்து அவ எப்பவும் கீழே இறங்கவே மாட்டா.
என்னால எதுவும் பண்ண முடியாது மித்ரா. மாம் வாங்க போலாம். மனிஷா மனிஷா போகாத ப்ளீஸ், நில்லு மித்ரா மனிஷா. வழிவிடு. மித்ரா எங்க இருக்க? மனிஷா மித்ரா மனிஷா மித்ரா, லக்ஷ்மிக்கு ஸ்வீட் ஊட்டி விடு. அரவிந்தா, நீயும் பூஜையை ஆரம்பி. ம். ஹலோ. என்ன ஆண்டி? இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குற கதை மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்க. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அத நேரடியா சொன்னா எனக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். சொல்றத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நீ ஒன்னும் அப்பாவி இல்லைன்னு எனக்கு தெரியும். எல்லாரையும் பேசிய மயக்கிறது, உங்க பின்னாடியே சுத்த வைக்கிறது உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. நீங்க குத்தி குத்தி பேசுற வார்த்தைகளையும் ரெண்டு அர்த்தத்தோட பேசுற வார்த்தைகளையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் உங்க அளவுக்கு பெரியவெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு சொல்ல நினைக்கிற வார்த்தையை நேரடியா சொல்லுங்க. உன் அக்கா இந்த வீட்டு மருமகங்கிறதால இந்த வீட்டுக்குள்ள வர்ற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பை தப்பா பயன்படுத்தாம இருந்தன்னா உனக்கு நல்லது. உன்னோட எல்லை என்ன, உன் இடம் எதுன்னு தெரிஞ்சு நீ நடந்துக்கிட்டேன்னா இன்னும் நல்லது. பெரிய வீட்டு பசங்களோட பழகலாம், நட்பா வளர்த்துக்கலான்ற ஆசை இருக்கும். ஆனா உன் ஆசைய கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்க. விவேக் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல வரேன். என் லிமிட்ஸ் என்ன, என்னோட கட்டுப்பாடு என்னன்னு நீங்க ஒண்ணு புதுசா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.